Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 in 1 வெக்காப்ஸ். வெக்காப்ஸ் அப்படினாலே இந்த 5 டாபிக்ஸும் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெக்காப்ஸ்ல தான் நான் வந்துட்டு கிராமர்ல கூட ஒரு சிலர் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பட் இந்த வெக்காப்ஸ் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் மீனிங் தெரியாம, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் மீனிங் தெரியாம, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த நாள்ல மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட்ஸ் கூட நீங்க பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த நாளுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு தெரியாம இதுல மார்க் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸ் ரெண்டுத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் வந்து நீங்க ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ரெண்டு எக்ஸாமுமே அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே நான் 5 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ சேம் டைம்ல எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ற மாதிரி கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் ஓகே ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க. கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஆல்சோ நிறைய இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் நான் நிறைய ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்லேயே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஆட் ஆகும்போது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 வீக்ல எப்படியும் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம கோர்ஸ்லயே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது குவெரீஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டீம்ல இருந்து பேசுவாங்க, நானும் பேசுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ் பார்க்கலாம். சினோனிம்ஸ்ல எக்ஸெப்ஷனல் எக்ஸெப்ஷனல் 5 டாபிக்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் நீங்க சேம் டைம்ல லேர்ன் பண்ண போறீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு சிஜிஎல் அண்ட் எம்டிஎஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, எக்ஸெப்ஷனல் எக்ஸெப்ஷனல் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? ஸோ இங்க எக்ஸெப்ஷனல் இருக்கு. இந்த மாதிரி ஏஎல் இஎல் இப்படி முடியறதுல தானே நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட எல்ஒய் சேர்த்து வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இது நம்ம எல்ஒய் சேர்த்து வேர்ப்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்ப இது என்ன? இது வந்து ஆட்ஜெக்டிவ். ஒரு ஆட்ஜெக்டிவ் கூட தான் ஒரு எல்ஒய் ஆட் பண்ண முடியும். ஒரு ஆட்ஜெக்டிவ் கூட தான் ஒரு எல்ஒய் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா adjective. Exceptional அப்படின்றது this is what, இது ஒரு adjective. இது adjective parts of speechல இது adjectiveல வரும். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது. ஆர்டினரி அப்படின்றது சாதாரணமா இருக்கிறது. அது இல்லாம ஆர்டினரின்றதை தாண்டி சம்திங் எக்ஸ்ட்ராவா அதுல ஏதோ இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ராடினரி. வெரி அன்யூஷுவல். யூஸ்வலா இருக்கிறத விட வித்தியாசமா somewhat unusual, very unusual. ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷனலுக்கு இதுதான் மீனிங். ஆப்ஷன்ஸ் பாருங்க. யூஷுவல், முன்டான், காமன். ஓகேவா? ஸோ இங்க வந்து யூஷுவல் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்யூஷுவல் அப்படின்னா தான் இதுக்கு வந்து மீனிங். ஓகேவா? யூஷுவல் இதுக்கு ஆப்போசிட். முன்டான் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுவுமே வந்து ஆர்டினரி. இதுக்கு என்ன மீனிங்னா ஆர்டினரி, யூஷுவல் இதெல்லாம் சாதாரணமா இருக்கிறது. இதுவும் இதுக்கு ஆப்போசிட் தான். காமனும் அதே தான். யூஷுவலா காமனா இப்படிதானே நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இது மூணுமே இந்த வேர்டுக்கு ஆப்போசிட். ஸோ இப்போ சினோனிம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி எக்ஸப்ஷனலுக்கு மீனிங் வந்து சினோனிம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் லெவலாக இருக்கட்டும், சிஜிஎல் லெவலாக இருக்கட்டும், இந்த வேர்ட்ஸ் எம்டிஎஸ்க்கு இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இந்த மாதிரி இந்த லெவல்ல நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷனல், எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸப்ஷனலுக்கு சினோனிம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அரோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அரோமா. ஆக்சுவலி அரோமா அப்படின்னா என்னன்னா நல்ல வாசனை. இப்போ நம்ம ஃப்ளார்ஸுக்கு ஃப்ளார்ஸ் சென்ட் இதுக்கெல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய வாசனைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலி அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவே ஒரு சாப்பாட்டுல இருந்து வரக்கூடிய வாசனைக்கு என்ன? காஃபில இருந்தோ, டீல இருந்தோ, ஈவன் சூப், அப்புறம்
ஃபுட் நல்ல ஃபுட் இருக்கு. அதுலருந்து ஒரு வாசனை வருது அப்டின்னா, அதுக்கு நேம் என்ன? சாப்பாட்டுலருந்து வரக்கூடிய வாசனைக்கு நேம் என்ன அப்டின்னா, அரோமா. ஓகேவா? நல்ல ஸ்மெல். அ ஸ்ட்ராங் பிளசன்ட் ஸ்மெல். அ ஸ்ட்ராங் இது ஒரு நவுன். இது ஒரு நவுன். அ ஸ்ட்ராங் அ ஸ்ட்ராங் பிளசன்ட் ஸ்மெல் தான் வந்து அரோமா. ஓகேவா? ஸோ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. ஸ்னீஸ், ஸ்டென்ச், ஸ்டிங்க், சென்ட். ஓகே. ஸ்னீஸ் அப்டின்னா என்ன? இது வந்து ஒரு எமிட் ஏர். உங்க நோஸ்ல இருந்து ஒரு ஆடிபிளா, ஒரு ஃபோர்ஸபிளா ஒரு ஒரு அ ஏர் ஒரு சவுண்டோட ஒரு வருது அப்டின்னா, அதுதான் வந்து ஸ்னீஸ். ஓகேவா? இது எப்படி வந்து ஸ்ட்ராங் பிளசன்ட் ஸ்மெல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து வராது. ஓகேவா? ஓகே. ஸ்டென்ச். ஸ்டென்ச் அப்டின்னா அன்பிளசன்ட் ஒரு மாரி அம் நல்ல ஸ்மெல்லே இல்ல அது. ஓகேவா? அன்பிளசன்ட் ஸ்மெல். அன்பிளசன்ட் ஸ்மெல். ஓகேவா? இதுவும் வந்து இதுக்கு ஆப்போசிட். ஸ்டிங்கியா இருக்கு. ஸ்டிங்க் அப்டின்னா, இதுவும் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஸ்டிங்க் அப்டின்னா அதுவும் நல்ல ஸ்மெல். சாக்கடைலாம் இருக்கு அப்டின்னா, அங்கலாம் ஒரு மாரி அது என்ன நல்ல ஸ்மெல்லாவா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டிங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்ட். சென்ட்னாலே அது எந்த சென்ட்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ சென்ட் தான் வந்து இது எப்படி ஒரு நல்ல பிளசன்ட் ஸ்மெல்லோ, சென்ட் வந்து பிளசன்ட் ஸ்மெல். இது 3மே அன்பிளசன்ட். இது 3மே அன்பிளசன்ட். சென்ட் வந்து பிளசன்ட் ஸ்மெல். செயின்ட் வந்து பிளசன்ட் ஸ்மெல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரோமாவுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ அரோமா இஸ் வாட்? அரோமா அப்படின்றது இட்ஸ் அ நவுன். அது ஒரு நல்ல பிளசன்ட் ஸ்மெல். ஸோ இங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்த்துக்கோங்க. ஸ்னீஸ், ஸ்டென்ச், ஸ்டிங்க் இது எல்லாமே அன்பிளசன்ட் ஸ்மெல். சென்ட் தான் வந்து பிளசன்ட் ஸ்மெல். ஓகேவா? ஒரு ஒரு ஃப்ளார்ஸ்ல இருந்தோ இல்ல வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கு நேம் வந்து ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா? சாப்பாட்டுல இருந்து டீ, காஃபி, சூப் இதுலருந்து வரக்கூடியதுதான் அரோமா. A nice aroma is coming out of the coffee. அப்படின்னா காஃபில இருந்து நல்ல நல்ல வாசனை வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டீடெயின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீடெயின். டீடெயின் அப்படின்னா என்ன? டீடெயின் அப்படின்றது இட்ஸ் a verb. இட்ஸ் a verb. என்னன்னா ஒருத்தரை வந்து டிலே பண்ண வைக்கிறது. ஃபோர்ஸபிளா வந்து அவங்க இருக்க வைக்கிறது. எங்கேயும் போக விடாம. ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். அது போக விடாம இருக்க வைக்கிறது. டு டிலே சம்ஒன் ஆர் சம்படி. டு ஸ்டே இன் அ பிளேஸ். டு டிலே டு டிலே சம் டு டிலே சம்படி. டு ஃபோர்ஸ் சம்ஒன் டு ஸ்டே இன் அ பிளேஸ். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டீடைன். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க டிலே. டிலேன்றது இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட். ஓகேவா? அட்வான்ஸ் பாருங்க. அட்வான்ஸ்னா இப்ப வந்து இப்ப டிலேக்கு ஆப்போசிட் தான் அட்வான்ஸ். டிலேனா லேட்டா போறது. அட்வான்ஸ்னா முன்னாடி போறது. ஸோ இப்ப அட்வான்ஸ்ட் வராது. பெர்மிட்னா இதுக்கு வந்து என்னன்னா, இது வந்து ஒருத்தர் போக விடாம தடுக்கிறது. டு ஃபோர்ஸ் சம்ஒன் டு ஸ்டே. டு ஃபோர்ஸ் சம்ஒன் டு ஸ்டே. பெர்மிட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றீங்க? பெர்மிட் பண்ணல. அவங்க போக விடாம நம்ம தடுக்கிறோம். இது வந்து பெர்மிட். இது வந்து பெர்மிட்னா அலோ பண்றது. பெர்மிட்னா அலோ பண்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாருங்க அலோ. இது 3மே என்னன்னா சிமிலர் மீனிங். ஆப்போசிட். டீடைனுக்கு ஆப்போசிட். ஸோ இப்போ இதுக்கு எது வெக்காப் அப்படின்னா டிலே. இதுக்கு வந்து டிலே. டிலே தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ டீடைனுக்கு டிலே இஸ் த ரைட் ஆப்ஷன். டீடைன் இட்ஸ் அ verb. verb அப்படின்னோடனே நீங்க என்ன யோசிக்கணும் ஆக்சுவலி? 5 ஃபார்ம்ஸையும் யோசிக்கணும். என்னென்ன? டீடைன், டீடைன்ட், மேம் வேர்ப் சொல்றாங்க. ஓ இந்த வேர்ட் வேர்பா? அப்படின்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. வெர்ப்னாலே இந்த வீண் வார்த்தையை நான் சொல்லிட்டேனாலே நீங்க 5 ஃபார்ம்ஸையும் நீங்க உங்க மைண்ட் யோசிக்கணும். அப்ப 5 ஃபார்ம்ஸ் என்ன? டீடைனோட 5 ஃபார்ம்ஸ் என்ன? டீடைன், டீடைன்ட், டீடைனிங், டீடைன்ஸ். அந்த 5 வார்த்தையும் உங்க மைண்ட்ல வரணும்.
வெர்புன்னு நான் எங்கெல்லாம் நானே சொல்லலை, நானே இந்த 5 ஃபார்ம்ஸை சொல்லலைனாலும் நீங்கள் உங்கள் மைண்ட் யோசிக்கணும் அந்த 5 ஃபார்ம்ஸ் என்ன, வெர்போட 5 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ டீடைனிங், detained, detain, V1, V2, V3, V4, V5. ஓகேவா? ஸோ வெர்புனாலே இது வந்து உங்களுக்கு வந்துடணும். நம்ம பெய்டு கோர்ஸில் வெர்புக்கு நான் ஒரு சார்ட் கொடுத்துருக்குறேன். அதில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் இருக்கு. என்னன்னா ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்க்கு தமிழ் மீனிங்கோட, ரெகுலர் வேர்ப் தனியா, இர்ரெகுலர் வேர்ப் தனியா, அந்த வேர்டு என்ன, அதுக்கு தமிழ் மீனிங், ஆக்சுவலி அந்த வெர்ப் என்ன, அதுக்கு தமிழ் மீனிங் என்ன, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, V1 என்ன, V2 என்ன, V3, V4, V5, இது எல்லாமே போட்டு சார்ட்ல வந்து ஒரு பெரிய PDF நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வெர்ப்னா அதுதான், ரெகுலர் வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப்க்கான கான்செப்ட்ஸ் அதுதான். ஓகேவா? நீங்க தேடி படிங்கன்னு சொன்னா நீங்க படிக்க மாட்டீங்க கண்டிப்பா. ஸோ தட் அதனால நானே மேக் பண்ணிட்டேன். ஓகேவா? தமிழ் மீனிங்கோட இருக்கும். தமிழ் மீனிங்கோட நீங்க அதை படிக்கும்போது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிலே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவைவ். ரிவைவ் இஸ் அ verb. இப்போ உங்க மைண்ட் யோசிக்குதா? ரிவைவ் இஸ் அ verb. ரிவைவோட verb family என்ன? verb family அப்படின்னு நான் சொல்றேன்னா V1, V2, V3, V4, V5, அதுதான் verb family. verb forms அப்படின்னாலும் அதுதான். verb forms அப்படின்னாலும் அதுதான். ஓகேவா? ஸோ ரிவைவ் இஸ் அ verb. அப்ப என்னென்ன வரும்? ரிவைவ்ட், ரிவைவ்ட், ரிவைவிங், ரிவைவ்ஸ். ஓகேவா? ரிவைவ் அப்படின்னா என்னன்னா, ரிவைவ் அப்படின்னா ரெக்கவர் ஆகுறது. ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ரிவைவ். ரெக்கவரும் வெர்ப் தான். ரெக்கவர், ரெக்கவர்டு, ரெக்கவர்டு, ரெக்கவரிங், ரெக்கவர்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. ரிப்பீட், ரிவ்யூ, ரியூன், ரெக்கவர். ரியூன்னா டேமேஜ் ஆகுறது, டு டேமேஜ் சம்திங் ஆர் சம்படி, ரொம்ப டேமேஜ் பண்றது, ரொம்ப பேட்லியே டேமேஜ் பண்றது. இது வந்து ஆப்போசிட். இது வந்து ரெக்கவர், சரியாகிறதுன்னு இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங். இது டேமேஜ்ங்கிறது இட்ஸ் நெகட்டிவ் மீனிங். இது வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிவ்யூ. ரிவ்யூ அப்படின்னா, ரிவ்யூனா ரிவ்யூ எடுக்கிறது, டு திங்க் ஆர் டாக் அபவுட் சம்திங், அங்க திரும்ப அதை பத்தி பேசுறதோ இல்ல திங்க் பண்றதோ, அதான் ரிவ்யூ. இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? திஸ் ஆல்சோ ராங். ரிப்பீட் அதே மாதிரி, இதுக்கு சேம் அதே தான், ரிப்பீட் ஆகுறது. இங்க என்ன சொல்ல வராங்க? ரெக்கவர், அதாவது ஒரு ஏதோ ஒன்று, சம்திங் பேக் டு லைஃப், ஹெல்த், எக்ஸிஸ்டன்ஸ், அது மாதிரி. ஓகேவா? ஸோ ரெக்கவர் எக்ஸாக்ட் மீனிங் ரெக்கவர். ஸோ ரிவைவ்க்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா ரெக்கவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியூன்னா டேமேஜ், RUIN அப்படின்னா டேமேஜ் பேட்லி, டேமேஜ் சம்திங் பேட்லி, ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு நேம் தான் ரியூன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. என்கேஜ். என்கேஜ் என்கேஜ் இஸ் அ verb. மைண்ட் யோசிச்சிருச்சா உங்க மைண்டு? என்கேஜிங், என்கேஜஸ், இதை உங்க மைண்ட் யோசிச்சிருச்சா? இட்ஸ் அ verb. என்கேஜ் இஸ் அ verb. ஓகேவா? என்கேஜ்க்கு மீனிங் என்னன்னா டு எம்ப்ளாய் சம்மோன், என்கேஜிங்காக வச்சுக்கிறது. டு எம்ப்ளாய், என்கேஜிங்காக வச்சுக்கிறது ஒன்று, இன்னொன்று டு எம்ப்ளாய் சம்ஒன் டு டூ சம்திங். டு எம்ப்ளாய் சம்ஒன். ஓகேவா? டு இன்ட்ரெஸ்ட் சம்ஒன், டு ஆக்குபை சம்ஒன். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. டிஸ்மிஸ். இங்க எம்ப்ளாயின்னு இருக்கு, இங்க டிஸ்மிஸ் இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் செட்டில் ஆகுறது. ஓகேவா? ஆக்குப்பை, ரிலீஸ் வந்து செட் ஃப்ரீ.
ரிலீஸ் அப்படின்னா செட் ஃப்ரீ. அலோ டு மூவ் இதுவும் இல்லை. ஓகேவா? செட்டுலும் இல்லை. ஸோ ஆக்குப்பை இஸ் த ரைட் ஆப்ஷன். என்கேஜுக்கு ஆக்குப்பை இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆண்டனம்ஸ். இவ்வளவு நம்ம பார்த்தது சினோனிம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது ஆண்டனம்ஸ். ஆண்டனம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிக்கணும். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெலிஷியஸ். டெலிஷியஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெலிஷியஸ் ஃபுட் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம டெலிஷியஸ் யூஸ் பண்ணலாம். டெலிஷியஸ் ஐஸ்கிரீம், டெலிஷியஸ் பிரியாணி, டெலிஷியஸ் சூப், இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்? டெலிஷியஸ் பிரியாணின்னு சொன்னேன்னா பிரியாணி இஸ் அ நவுன். அப்போ நவுன் எது டிஸ்கிரைப் பண்ணும்? இது ஒரு adjective. இது ஒரு adjective. ஓகேவா? delicious is what? Adjective. So இப்போ delicious meaning என்ன? Again having a very pleasant taste or smell. இதுவும் என்ன? Pleasant taste and smell. டேஸ்டாவும் இருக்கும், ஸ்மெல்லும் செம்ம பயங்கரமா இருக்கும். ஓகேவா? So that is what delicious. Okay. ஓகே பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. insipid, tepid, salty, gross. insipid அப்படின்னா என்னன்னா ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவரா நல்ல கலரா இருக்கிறது. ஓகேவா? ஸோ டெப்பிட் அப்படின்னா இது வந்து இது எல்லாமே கம்மியா இருக்கிறது. ஒன்லி ஸ்லைட்லி வார்ம், ஸ்லைட்லி வார்ம், அன்எந்தூசியாஸ்டிக். ஓகேவா? சால்ட்டினா உங்களுக்கே தெரியும். சால்ட்டி அந்த வேர்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ். கிராஸ் அப்படின்னா அது அதாவது இது வந்து சால்ட்டி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கிராஸ் அப்படின்னா கிராஸா இருக்காது. இட் வில் நாட் எனி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராஸா இருக்காது. அது எப்படி சொல்றது? அது வந்து உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காவே இருந்தாலும் அதை நீங்க பண்ணுவீங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. இப்போ குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மதர் பேபி இருக்கு அப்படின்னா, அந்த மதர் வந்து என்ன சொல்றது? இப்போ மதர் வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணாலும் அந்த அருவருப்பெல்லாம் தாங்கிப்பாங்க. அது ரெஸ்ட் ரூம் போனாலோ எது பண்ணாலோ. ஆனா வந்து அதுவே அதர்ஸ் அப்படி பண்ணுவாங்களா? அதை பேர் பண்ணுவாங்க, அதை கிளீன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதர்ஸால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதை வந்து இது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வராது. ஸோ இப்போ டெலிஷியஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்சிபிட் தான் இதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங். பிகாஸ் இதுதான் வந்து ஃப்ளேவராகவும் கலராகவும் இருக்கிறது. இது வந்து மீனிங் ஆக்சுவலி. இன்சிபிட் இஸ் ஃப்ளேவர் தான். ஆனா வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா having too little flavor. having too little flavor. அதாவது என்னன்னா லிட்டில் அப்படின்னா என்ன? லிட்டில் அப்படின்னா என்ன கைஸ்? லிட்டில், a little, the little நம்ம படிச்சிருக்கோமா? லிட்டில்னா என்ன? நெகட்டிவ், a littleனா பாசிட்டிவ், the littleனா பாசிட்டிவ். ஸோ லிட்டில் அப்படின்னா இல்ல, லிட்டில் அப்படின்னா இல்ல. லிட்டில் ஃப்ளேவர் அப்படின்னா இங்க இதுக்கு வந்து என்ன மீனிங்னா நோ ஃப்ளேவர், ரொம்ப கம்மியா இருக்கும். அது இல்லைன்ற மீனிங் தான் அது. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்சிபிட். டெபிட் அப்படின்னா ஸ்லைட்லி வார்ம், கொஞ்சம் இருக்கும், ஓரளவு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இருக்கும்ன்ற மீனிங். இது வந்து சால்ட்டியா இருக்கும், இது வந்து கிராஸா இருக்கும்.
அப்ப எது வந்து இல்ல அப்படின்னா இன்சிபிட். இன்சிபிட் தான் வந்து இல்ல. இன்சிபிட்ல தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிட்டில் ஃபிளேவரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டெலிஷியஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன அப்படின்னா இன்சிபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அடப்ட். Okay, adept which means adept, competent, inept, skilled, efficient. இதை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியுதுல்ல, இது வந்து எப்படி இருக்கு, skilled, efficient ஒரு பாசிட்டிவான வேர்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன சேம் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் inept, competent. ஓகேவா? ஸோ காம்படென்ட்டுமே பாசிட்டிவான மீனிங் தான். ஓகேவா? ஸோ இங்கே அடப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் இஸ் அன் adjective. அடப்ட்க்கு என்ன மீனிங் அப்படின்னா வெரி குட் ஆர் ஸ்கில்ஃபுல். வெரி குட் ஆர் ஸ்கில்ஃபுல் அட் சம்திங். ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறது. இப்போ ஒரு ஷெட்டில் விளையாடுறீங்க, டென்னிஸ் ஆர் பேஸ்பால், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி எதையாவது நீங்க வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறீங்க, எனிதிங் இதுல ஸ்கில்டா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து அடப்ட். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காம்படென்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காம்படென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே என்ன பாசிட்டிவான வேர்டு தான். ஓகேவா? ஸோ இந்த அடப்ட் அப்படின்னா அடப்ட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். திஸ் இஸ் adjective which means a very good or skilled at something. இதுக்கு வேற எப்படிலாம் இந்த வேர்டு சொல்லலாம் அப்படின்னா காம்படென்ட், ஸ்கில்டு, எஃபிஷியன்ட் இப்படி எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? அதுவே inept, இங்க பாருங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அடப்ட், inept, ன்னு முடியுது பாருங்க. அடப்ட், inept அப்படின்னா நாட் ஏபிள், நாட் ஸ்கில்டு. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், நாட் ஸ்கில்ட். இது எல்லாமே ஸ்கில்ட். inept அப்படின்னா நாட் ஸ்கில்ட். எல்லாமே adjective தான். ஓகேவா? அடப்ட்க்கு ஆப்போசிட் inept. அடப்ட் மீனிங் என்னன்னா வெரி குட் ஆர் ஸ்கில்ட் அட் சம்திங். ஸோ காம்படென்ட், ஸ்கில்ட், எஃபிஷியன்ட் இப்படி எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடப்ட்க்கு இது இன்னட் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்ஃப்ரண்ட். கன்ஃப்ரண்ட் இஸ் அ verb. வேர்ப்னு சொல்லிட்டேன், யோசிங்க. 5 ஃபார்ம்ஸ் என்னென்ன? வேர்ப்னு சொல்லியாச்சு, யோசிச்சிட்டீங்களா? கன்ஃப்ரண்டட், கன்ஃப்ரண்டட், கன்ஃப்ரண்டிங், கன்ஃபரன்ஸ். வேர்ப். ஓகேவா? கன்ஃப்ரண்ட் அப்படின்னா என்னன்னா டு ஃபேஸ் சம்திங். டு ஃபேஸ் சம்திங் ஃபேஸ் டு ஃபேஸ். டு ஃபேஸ் சம்திங் ஆர் டீல் வித் a difficult situation. சேலஞ்ச். இதுதான் வந்து கன்ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. அவாய்ட், ஆப்போஸ். ஆப்போஸ்னா என்ன? ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும்போது ஆப்போஸா தானே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சேலஞ்ச் பண்றோம். என்கவுண்டர் சிமிலர் மீனிங், மீட் இது எல்லாமே என்ன சிமிலர் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ கன்ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட் மீனிங் என்னன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் அதை ஃபேஸ் பண்றோம். ஃபேஸ் பண்ணாம போறோம் அப்படின்னா அவாய்ட் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆண்டனம் தான் கேட்குறாங்க. ஸோ அவாய்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ அவாய்ட் இஸ் ஆல்சோ, இது எல்லாமே verb தான். அவாய்ட் இஸ் அ verb, ஆப்போஸ் இஸ் அ verb, என்கவுண்டர் இஸ் அ verb, மீட் இஸ் அ verb. ஸோ அவாய்ட் ஃபேமிலி verbs என்ன? நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்க. ஆப்போஸோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? என்கவுண்டரோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? மீட்டோட ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் ஐ ஹோப் நம்புறேன். பிகாஸ் நான் இங்க சொல்லலை. ஓகேவா? நான் இங்க கொஸ்டின் கேட்குறேன், நீங்க வீடியோ பார்க்கும்போது இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ கன்ஃப்ரண்ட்க்கு ஆன்சர் வந்து அவாய்ட். ஹியர் இட் இஸ் ஆண்டனம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, குவெல். குவெல் குவெல் இஸ் அ வேர்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ஸ்டாப் சம்திங். டு ஸ்டாப் சம்திங் பை ஃபோர்ஸ். ஃபோர்ஸா நீ இதை செய்யக்கூடாது, போகக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம்? ஸ்டாப் பண்றோம். ஸோ குவெல் இட்ஸ் அ verb. குவெல் ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன? குவெல்ட், 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 குவெலி, குவெல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க,
ஆப்ஷன் பாருங்க. agitate. agitate அப்படின்னா to make angry. to make angry. to make argue. இதுக்கு தான் வந்து agitate. agitate is also a verb. deny. deny மறுக்கிறது. deny உங்களுக்கு தெரியும்ல, மறுக்கிறது. reduce. reduce பண்றது. entire complete. இது எல்லாமே என்ன ஆப்போசிட். இது எல்லாமே என்ன இது எல்லாமே என்ன இதுக்கு சேம் மீனிங். ஓகேவா? இது எல்லாமே என்ன இதுக்கு சேம். டெனினா டு ஸ்டாப் சம்திங். ஸ்டாப் பண்றது, மறுக்கிறது, ரெடியூஸ், என்டையர், அது எல்லாமே என்னன்னா இதுக்கு வந்து சிமிலர் மீனிங். ஓகேவா? இது எல்லாமே இதுக்கு வராது. ஸோ இப்போ ஆகிடேட் அப்படின்னா டு மேக் ஆங்கிரி. இது வந்து ஸ்டாப் பண்றது, இது வந்து ஆங்கிரி, இது கோவப்படுறது. இது வந்து ஃபோர்ஸை ஸ்டாப் பண்றது, இது வந்து கோவப்படுறது, ஆர்கியூ பண்றது. ஓகேவா? ஸோ ஆகிடேட் இஸ் த ரைட் ஆப்ஷன். இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ஆகிடேட். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் boisterous. boisterous இந்த மாதிரி ஓயூஎஸ் இப்படி முடிஞ்சிச்சுனாலே அது என்னன்னா adjective. இந்த மாதிரி ஓயூஎஸ்ல முடியுது அப்படின்னா அது வந்து adjective. ஓயூஎஸ், எஃப்யூஎல் இது மாதிரிலாம் முடிஞ்சதுனாலே adjective தான். ஓகேவா? ஸோ boisterous அப்படின்னா நாய்ஸியா. நாய்ஸியா, ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட நாய்ஸியா கத்துறது. ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதுக்கு வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராமி. ஒரு மாதிரி ஸ்ட்ராங், ஒரு மாதிரி ஃபார் த ஃபோர்ஸ் தான் அவங்க இப்படி மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் பாய்ஸ்ட்ரஸ். நாய்ஸியா, சத்தமா, ஸ்ட்ராமியா இருக்கிறது. ஆப்ஷன் பாருங்க. ஸ்ட்ராமி இதுக்கு வந்து மீனிங் இது. லவுட் சத்தமா, நாய்ஸி இது மூணுமே என்னன்னா இதுக்கு மீனிங். நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆன்டனம் கேக்குறாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆன்டனம். ஸோ இது வந்து ரொம்ப சவுண்டா, எனர்ஜியா, சத்தம் போட்டுட்டு சிரிக்கிறதோ பேசுறதோ இப்படிலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? சைலண்டா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் வாட் இதுக்கு ஆப்போசிட். பீஸ்ஃபுல் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே என்ன சிமிலர். ஓகேவா? ஓகே. ஸோ சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. இப்படி உங்களுக்கு அந்த வேர்டோட மீனிங் கொடுத்துட்டு அந்த வேர்டு என்னன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் அந்த வேர்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி மீனிங்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? நமக்கு எக்ஸாக்ட்லி இது என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ பாருங்க, a book giving meaning of various words. நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் தரக்கூடிய புக்குக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அதுக்கு பேர் என்ன? டிக்ஷனரி. டிக்ஷனரி தானே மீனிங் கொடுக்கும். ஸோ டிக்ஷனரி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இப்போ என்சைக்ளோபீடியா அப்படின்னா என்னன்னா மெனி சப்ஜெக்ட்ஸை பற்றி அது வந்து என்ன பண்ண இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். மெனி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? டிக்ஷனரி வந்து மெனி வேர்ட்ஸ். மெனி வேர்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேவா? டெக்ஸ்ட் புக் அப்படின்றது இது வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஒரு இதை பத்தி மட்டும் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகேவா? நாவல் அப்படின்றது கேரக்டர்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். கேரக்டர்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? வேரியஸ் வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. வேர்ட்ஸுக்கு வந்து டெஃபினட்டா டிக்ஷனரி தான். மெனி சப்ஜெக்ட்ஸ் வந்து என்சைக்ளோபீடியா, பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து டெக்ஸ்ட் புக், கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நாவல். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டிக்ஷனரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A list and explanation of difficult words. டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. க்ளாசரி, இட்டினரி, ஸ்டேஷனரி, சம்மரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் பார்க்கலாம். க்ளாசரி அப்படின்னா என்னன்னா க்ளாசரினாலே நம்ம என்னன்னு நமக்கு தெரியும். வெக்காப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A list of words related to specific subject, text, dialect, explanation, brief dictionary. இது வந்து என்ன? குட்டி டிக்ஷனரி மாதிரி. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து glossary. ஓகேவா? நெக்ஸ்ட் itinerary அப்படின்னா இது வந்து a planned journey. இங்க போகணும், இப்படி போகணும், இத்தனை மணிக்கு போகணும், இந்த டேட்ல இங்க இருக்கணும், இந்த இந்த ஹோட்டல் போகணும், இந்த ஸ்பாட் போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம் இல்லையா? ஸோ a planned journey. That is what itinerary. ஸ்டேஷ்னரினா உங்களுக்கு தெரியும். ஸ்டேஷ்னரியிலே ஏஆர்ஒய் இஆர்ஒய் இருக்கு. ஸ்டேஷ்னரி இஆர்ஒய் ஸ்டேஷ்னரி ஷாப். ஏஆர்ஒய் அப்படின்னா மோஷன்லெஸ். நெக்ஸ்ட் சம்மரி அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். a brief account of something. சின்னதா ஏதாவது ஒன்று ப்ரிசைஸ் சின்ன பேராகிராஃபாக இருக்கும்ல அதுதான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிஃபிகல்ட் வேர்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்ன glossary. இதெல்லாம் வருமா? இதெல்லாம் வராது. ஸோ glossary இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நோட்டீஸ் ஆஃப் டெத் ஆஃப் அ பர்சன். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா இதை நம்ம எதில் படிப்போம்? நம்ம சிஎல்ல படிப்போம் இல்லையா? அப்பாயின்மெண்ட்ஸ், ஆபிச்சுவரிஸ். ஆபிச்சுவரிஸ் அப்படின்றது என்ன? ஆபிச்சுவரி அப்படின்னா இறந்து போனவங்களை பற்றின டீடைல்ஸ். அதை வந்து நோட்டீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆபிச்சுவரிஸ் முக்கியமான தலைவர்களோ முக்கியமான ஒரு பர்சனோ ஆத்தர்ஸோ இப்படி இறந்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? ஆபிச்சுவரி. நோட்டீஸ் ஆஃப் டெத் ஆஃப் அ பர்சன். தட் இஸ் வாட் ஆபிச்சுவரி. ஓகேவா? ஸோ இங்கே கான்ட்ரிபியூட்ரி அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா என்னன்னா கான்ட்ரிபியூட்ரி அப்படின்னா பிளேயிங் அ பார்ட். playing a part in bringing something about. ஓகேவா? நெக்ஸ்ட் மேண்டேட்ரினா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் வாட் கம்பல்சரி. திஸ் இஸ் மேண்டேட்ரினா நம்ம செஞ்சே ஆகணும். ஆபிச்சுவரி தான் இதுக்கு மீனிங். எக்ஸ்பிளனேட்ரினா எக்ஸ்பிளனேட்ரியா இருக்கிறது. ஓகேவா? ஸோ நோட்டீஸ் ஆஃப் டெத் ஆஃப் அ பர்சன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா ஆபிச்சுவரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்கோர்ஸ் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் we must know this. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கின். ஸ்கின்னை பற்றின ஸ்டடிக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஸ்டடி அப்படின்னாலே என்ன? இந்த மாதிரி எல்ஓஜிவை இப்படி வந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? எல்ஓஜிவைல முடிஞ்சிருக்கு அப்படின்னால அது ஒரு ஸ்டடி தான். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஸ்கின்னை பற்றி படிக்கிறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆர்கியாலஜி அப்படின்னா எதை பத்தி படிக்கிறது கைஸ்? ஆர்கியாலஜி அப்படின்னாலே நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம். அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அங்கே பண்ணாங்க, இங்கே பண்ணாங்க அப்படிலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது என்ன? பில்டிங்ஸ், கிரேவ்ஸ், டூல்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஆர்கியாலஜி. ஜியாலஜி அப்படின்னா எர்த். இட் இஸ் ரிலேட்டட் டு எர்த் ரிலேட்டடாக படிக்கிறது. எர்த், ராக்ஸ், மெட்டீரியல்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸை பற்றி படிக்கிறதுக்கு நேம் வந்துட்டு ஜியாலஜி. ஓகேவா? ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹியூமன். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமன் பிஹேவியர், இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேம் வந்துட்டு ஆந்த்ராலஜி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஸ்கின்னுக்கு என்னன்னா டெர்ம் ஆக்சுவலி DERM. இதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்கின். இட்ஸ் a root word. Derm. இதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்கின். So study of skin is dermatology. Dermatology is what? Study of skin. So second one is the right option. Next one பாருங்க, one who can't speak. இது MTSல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். MTS லெவல்ல இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். one who can't speak. யாரால பேச முடியாதோ அவங்களுக்கு நேம் என்ன? ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாதவங்களுக்கு நேம் என்ன? பிளைண்ட். ஓகேவா? காது கேட்காதவங்களுக்கு டெஃப். ஓகேவா? ஒழுங்கா நடக்க முடியாதவங்களுக்கு லேம். ஓகேவா? இப்போ பேச முடியாதவங்களுக்கு டம். டெஃப் அண்ட் டம்பான்னு கேட்பாங்கல்ல. டெஃப் அண்ட் டம் அப்படின்னா நான் காது கேட்காதவங்களுக்கும் பேச முடியாதவங்களாம் டெஃப் அண்ட் டம் சொல்லுவாங்க. பிளைண்ட் அப்படின்றது ஆர் யூ பிளைண்ட்? உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் பிளைண்ட். ஸோ ஒன் ஹூ கான்ட் ஸ்பீக் இதுக்கு என்ன அப்படின்னா டம். This is dumb. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, idioms and phrases.
Okay, first one. At somebody's expense. At somebody's expense. So இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு ஆக்சுவலி மீனிங் என்ன அப்படின்னா, once financial responsibility, ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எப்படி idioms and phrases சொல்றாங்க அப்படின்னா at somebody's expense. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுலயே அந்த மீனிங் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய idioms and phrases நம்ம பார்த்தோம் படிச்சோம்னா தான் அது அந்த உள்ள இருக்கிற மீனிங், அந்த ஹிடன் மீனிங் என்னன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ at somebody's expense which means one's financial responsibility. ஓகேவா? ஸோ பாருங்க ஆன்சர் பாருங்க, paid for by someone to blame or crime. இங்க blame or crime இது இங்க இல்ல. ஓகேவா? இந்த மீனிங் இல்ல. unlucky person இதுவும் இல்ல. if one benefits it's always at the loss of, அது மாதிரி இங்க எதுவும் சொல்ல வரல. ஓகேவா? ஸோ paid for by someone, paid for by someone is the right option. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, cock and bull story. cock and bull story. cock and bull story அப்படின்னா இது ஒரு ஸ்டோரியை மென்ஷன் பண்ணுதா? இது ஒரு ஸ்டோரியை மென்ஷன் பண்ணுது. அந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னா, ஹார்ட் டு பிலீவ். ஹார்ட் டு பிலீவ், அது வந்து நம்பவே முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஹார்ட் டு பிலீவ், மேட் அப் ஸ்டோரி, கிரியேட் பண்ண ஸ்டோரி அப்படின்னா என்ன? இந்த ஸ்டோரி இஸ் அ லை, அது வந்து அந்த ஸ்டோரி வந்து பொய்யான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஸ்டோரி வந்து பொய்யான ஒரு ஸ்டோரி. பாருங்க, an implausible story used as an explanation or excuse. an implausible story, இதுதான் வந்துட்டு என்ன, லை ஸ்டோரி. நெக்ஸ்ட் பாருங்க, a fairy tale told down generation, இது இல்ல. a story of animals, இதுவும் இல்ல. a meek can defeat the bully, இதுவும் இல்ல. ஓகேவா? so an implausible story, an implausible story used as an explanation or excuse, that is what cock and bull story, which means hard to believe. It's full of lie. It's full of lie. ஓகேவா? it's full of lies. நெக்ஸ்ட் பாருங்க, be in force. be in force அப்படின்னா என்னன்னா, பெரிய கூட்டமா இருக்கிறது. பெரிய கூட்டமா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? இட்ஸ் full of strength. I'm sorry. கூட்டமா இருக்கும்போது எப்படி இருக்கும்? full strength-ஆ இருக்கும். full strength. so that is what be in force. ஓகேவா? so பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, to enjoy a short period. ஷார்ட்டே இல்ல, இது வந்து லார்ஜ். ஓகேவா? so in great strength or numbers. ஆமா, இது ஓகே. a hateful act, hateful-லாம் இங்க இல்ல. be the current winner, இதுவும் இல்ல. ஓகேவா? so to be in force which means in a large group at full strength. ஓகேவா? so to in great strength or numbers. so second one is the right option. next one is make a scene. make a scene. மேக் அ சீன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் வந்து ரொம்ப சவுண்டா பேசிக்கிட்டு, சவுண்டா வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு, அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு அவங்கள வந்து பார்க்கணும், அவங்கள வந்து இது பண்ணணும், எல்லாரும் அவங்கள நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல. அது ரொம்ப ஆங்கிரி, டிப்பிக்கலி ஆங்கிரி டிஸ்டர்பன்ஸ், பப்ளிக்ல வந்துட்டு அது மாதிரி பிஹேவ் பண்றது. ஸோ தட் இஸ் வாட் மேக் அ சீன். பப்ளிக் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, டு பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் an audience. இது இல்லை, இது வந்து நெகட்டிவாக மீன் பண்ணுது. இது வந்து பாசிட்டிவ். திஸ் இஸ் ராங். மேக் அ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆர் எக்ஸைட்டட் எமோஷனல் டிஸ்பிளே. ஆமாம். டு நரேட்லாம் இல்லை, நரேட் இல்லை. டிஸ்கிரைப் அ சீன் இன் சோ மச் டீடைல் தட், இதுவும் இல்லை.
ஓகேவா? So make a public disturbance or excited emotional display. So that is what make a scene. அந்த இது நம்ம இந்த வேர்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல, மேக் அ சீன்னாலே சம்திங் அது ரிலேட்டடாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பி லெஃப்ட் ஸ்ட்ராண்டட். பி லெஃப்ட் ஸ்ட்ராண்டட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பி லெஃப்ட் ஸ்ட்ராண்டட் அப்படின்னா எங்கேயும் போக முடியல, பிகாஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். எங்கேயும் போய் இதை விட்டுட்டு எங்கேயும் unable to move somewhere, unable to live somewhere because of a problem. ஓகேவா? ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஆப்ஷன் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிட் ஆகும். சஃபர், இது சஃபர் இல்லை. பேட் ஹேர் டே அதெல்லாம் இல்லை. ஹேவிங் ஒன்லி அ சிங்கிள் திங் டு ஹோல்ட் ஆன் டு சேவ் இல்லை, அப்படி இல்லை. டு பி த லாஸ்ட் பர்சன் இல்லை. என்னன்னா எங்கேயும் போக முடியல, சம்வேர் எங்கேயும் போக முடியல, அதுதான் சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ பி லெஃப்ட் ஸ்ட்ராண்டட் விச் மீன்ஸ் unable to be somewhere because of a problem. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, misspelled words. இங்க என்ன இருக்கு? ஆக்ஸிலரி. உங்களுக்கு வந்து ஒரே வேர்டை ஸ்பெல்லிங் இந்த மாதிரி கொடுத்து சிமிலரா ஒரே வேர்ட்லயே உங்களுக்கு இப்படியே கொடுக்கலாம். அதர்வைஸ் 4 வேர்டுமே வேற மாதிரி கொடுத்து அதுலயும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும். ஸோ ஆக்ஸிலரி நம்ம எங்க படிச்சிருக்கோம்? ஆக்ஸிலரி நம்ம வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிச்சிருக்கோமா? ஆக்ஸிலரி ஆர் ஹெல்பிங் verb. ஆக்ஸிலியரி. ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு பாருங்க, இங்க வந்து ஏயு மிஸ் ஆயிட்டு ஏஆர்ஒய் வரணும், AUXILI வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன், ஆக்ஸிலரி verb ஆர் ஹெல்பிங் verb. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன வேர்ட் அப்படின்னா sanctimonious. சாங்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, சாங்ஷன். அஸ் எப்படி முடியும்? OUS தானே முடியும். இது என்ன அப்போ? adjective. So sanctimonious. So this is wrong. So this one is the right one. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, curious, snatched, cavorted, Hispanic. Curious actually என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னா curious. This is not curious, this is curious. double R வந்திருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் snatched என்ன ஸ்பெல்லிங்? snatch, TCH. So ED. நெக்ஸ்ட் cavorted. ஓகேவா? ஸோ இது மூணுமே ராங். ஸோ Hispanic ஏதாவது ஸ்பெல்லிங். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஒன். இது மூணுமே எரர். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு எரர் பண்ணிடாதீங்க கைஸ். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கம் அக்ராஸ் பண்ணின வேர்ட்ஸாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்த வேர்ட்ஸாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் பிவைக்கு கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ்லாம் மார்க் போகவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனட்டிக்ஸ், ஸ்டெரேஜ், grossest, granite. ஓகே, ஜெனட்டிக்ஸ் ஆக்சுவலி என்ன ஸ்பெல்லிங்? ஜீன். ஜெனட்டிக்ஸ் GE, A இல்ல E. ஸ்டோரேஜ் என்ன ஸ்பெல்லிங்? STORAGE. ஸ்டோரேஜ். grossest. ஓகே, granite என்ன ஸ்பெல்லிங்? granite. This is wrong. So grossest is the right one. Next one பாருங்க, extolled, causcus, infernal, concerti. extolled என்ன ஸ்பெல்லிங்? extolled, double L வரணும். ஓகேவா? infernal, NAL. ஓகேவா? நெக்ஸ்ட் concerti. இல்ல, அது concert. CONCERT. concert.
ஓகேவா? ஸோ கவ் கவுஸ்கஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, இது எல்லாத்துலயுமே எரர் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா வெக்காப்ஸுமே நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இது எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் சிஜிஎல் 2த்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாரி கொண்டு வரலாமா அப்படின்றது நெக்ஸ்ட் செஷனும் இது மாரி ஒரு 4 செட்ஸ் ஆர் 5 செட்ஸ் கொண்டு வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகேன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி கொண்டு வரலாம். ஆம், ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆகும்போது உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ 299 ஆஃபர்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.